அண்ணன் வன்னியரசு அவரோட ட்வீட் மட்டும் இல்லைன்னா இது இன்னும் இவ்வளோ ஐப்புக்காக அது ரொம்ப எதிர்பார்ப்பை கூட்டிருச்சுன்னு தான் சொல்லணும். ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு வந்துனே வளர்வோம் அப்படின்லாம் ட்வீட் போட்டிருந்ததுனால நமக்கெல்லாம் கூட கையும் ஓடலை காலும் ஓடலை போடு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. செமையாக இருக்க போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வளர்ச்சி அபாரமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளும் ரொம்ப ஆர்வமாகவும் ஆவலாகவும் ஆசையாகவும் இருந்தோம். பட் ரொம்ப நிதானமாக இந்த விஷயத்தை அண்ணன் திருமா கையாண்டாருன்னு தான் சொல்லணும். ரொம்ப நிதானமாக ரொம்ப பொறுமையாக எந்த ஒரு எமோஷனும் ஆகாமல் ஒரு பதட்டம் ஆகாமல் ஐயோ நமக்கு இது கிடைக்கும் அது அவரே சொன்ன மாதிரி தான் அங்கே போனால் வாரலாமா இங்கே போனால் அல்லலாமா அப்படிங்கிற அந்த பதபதைப்பு இல்லாமல் ரொம்ப நிதானமாக வந்து ஒரு முடிவெடுத்தார். ரொம்ப நிதானமாக கட்சி உயர்நிலை குழுவோட ஆலோசனை செஞ்சார். ஒரு தலைவர் எவ்வளவு பொறுமையாக நிதானமாக ஒரு முடிவை கட்சியோட நலன் கருதியும் நாட்டோட நலன் கருதியும் எடுக்கணுமோ அவ்வளவு பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒரு முடிவெடுத்து ரொம்ப தெளிவாக அறிவித்தாங்க. பலர் குற்றம் சாட்டினாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேணும்னே ஹைப் ஏற்றுது, வேணும்னே இழுக்கடிக்கிறாங்க, இவ்வளோ ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்ட பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகளோட நிலைப்பாடு தான் தங்களோட நிலைப்பாடுன்னு அறிவித்த பிறகு ஏன் இவ்வளவு இழுக்கணும் அப்படின்லாம் சொன்னபோது ஆதரவு தரப்போகிறோம் அப்படிங்கிற முடிவை ஒன்று சேர்ந்து எடுத்திருந்தாலும் கட்சியோட எதிர்கால நலன் வேறு அதாவது நிபந்தனையோடு இருக்கணுமா, நிபந்தனை வேண்டாமா, நிபந்தனையற்ற ஆதரவு வேணுமா அப்படிங்கிறத தான் ஒற்றை நபராக சர்வாதிகார தன்மையோட போகிற போக்கில் எடுத்துட முடியாது. இது ரொம்ப மிக முக்கியமான சூழலில் மிக முக்கியமான முடிவு அப்படிங்கிறதுனால மிக நிதானமாக எடுத்தார். அதை அரசியல் புரிதல் இல்லாதவங்க போகிற போக்கில் என்ன வேணால் பேசலாம், அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை.